பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இங்கிலாண்டோட நடந்த குவார்ட்டர் ஃபைனலில் ரொம்பவே சூப்பராக விளாண்டு கடைசி வரைக்கும் போய் நெயில் பைட்டிங் ஃபினிஷில் இந்தியா வின் பண்ணி இப்போது இந்த செமிஃபைனல் போயிருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருப்பதன் மூலமாக திருப்பியும் இன்னொரு பதக்கத்தை இந்திய அணி நெருங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா ஹாக்கி டீம் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். த்ரூ அவுட் த சீரீஸ் நல்லாவே விளாண்டுட்டு இருந்தாங்க. டீம் பியில் இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய 5 டீமோட விளாண்டதில் 3 மேட்ச் ஜெயிச்சு டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போது இன்றைக்கி இங்கிலாண்டோட விளையாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அயர்லாண்டாக இருக்கட்டும், நியூசிலாந்தாக இருக்கட்டும், அவங்களோட லாஸ்ட் லீக் ஸ்டேஜில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவை 3-2 அப்படின்னு இந்தியா வந்து பீட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியான்றது ஒரு பெரிய டீமாக இருந்துட்டு இருக்காங்க. போன ஒலிம்பிக்கோட சில்வர் மெடலிஸ்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவை நம்ம ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சு 52 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த எல்லா ரெக்கார்டையுமே வந்து இந்தியா பீட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க. அதுக்கு வந்து பல பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்தாங்க. கேப்டன் வந்து ஹர்மன்பிரீத் 7 கோல் அடிச்சிருக்காரு இப்போ இந்த மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து. ஸோ அப்படியான பர்ஃபார்மன்ஸ் எல்லா டீமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட இந்த செமிஃபைனல் வந்தாங்க. இந்த செமிஃபைனல் ரொம்பவே ஒரு ஃபயராக இருந்துச்சுன்னே சொல்லணும். ஏன்னா பிரிட்டன் அவங்களுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. அவங்க வந்து ரேங்கிங்கில் நம்பர் 2ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமோட இந்தியா விளையாட போகிறாங்க. அதுவும் குவார்டர் ஃபைனல் மாதிரியான ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்னா வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி கேம் ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஸ்டெப் பேக்காக அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லணும். அமித் ரோஹிதாஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்றாங்க. பல ரிப்ளேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஈவன் தோ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சொல்கிறாங்க அது வந்து அன்இன்டென்ஷனலாக தான் பேட் பட்டுச்சு அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணாலும் இல்லை, ரெஃபரி வந்து அது வந்து ஒரு அன்மூமெண்ட்டாக இருக்குது, அது வந்து ரெட் கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்குள்ளேயே இந்தியா வந்து ஒரு பிளேயரை லூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ மிச்சம் இருக்க ஒரு 80% ஆஃப் த டைமில் வந்துட்டு இந்தியா 10 பேரோட தான் விளாண்டாங்க. ஸோ அங்கேயே வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி இருந்தும் இந்தியா வந்து தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ரெட் கார்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்தியன் கேப்டன் ஹர்மன்பிரீத் ஒரு கோல் அடிக்கிறாரு. இந்தியா வந்து லீட் எடுக்கிறாங்க 1-0 அப்படின்றப்ப பயங்கரமாக எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன் அவங்களும் உடனே வந்துட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அவங்களும் ஒரு கோல் அடித்து 1-1 ஆயிடுச்சு. ஸோ இதில் யார் அட்வான்டேஜ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக திருப்பியும் 2 சைட்லேயுமே பால் போயிட்டு இருக்கக்கூடிய சொல்லல இன்னொரு இதுவும் நமக்கு வந்துருச்சு. சுமித்துக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ க்ரீன் கார்டு கொடுத்ததுனால அவருமே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே உள்ளே இருக்கக்கூடாது, கிரவுண்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்தியா வந்து இன்னும் பெரிய ஒரு ஸ்டெப் டவுனுக்கு போயிட்டாங்க. 9 பேரோட விளாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. பட் ஆனால் அதையுமே வந்து சமாளித்து டைம் முடிகிற வரைக்குமே 1-1 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக கோல் அடிச்சிருந்ததுனால பெனால்ட்டி ஷூட் அவுட் வரையும் போயிடுச்சு. பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் இந்தியா அவங்களோட நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். மொதல் 2 கோலுமே 2 பேருமே அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பிரிட்டன் அடித்த 3rd கோலை பிஆர் சிஜேஸ் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் தடுத்த உடனே இந்தியாவுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. இந்தியா 3rd கோலையும் அடிக்கிறாங்க. அடுத்து 4th கோலையுமே அவங்க சைட்லேருந்து பிஆர் சிஜேஸ் வந்து தடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ அப்போ இந்தியா இன்னொரு கோல் அடித்தாலே போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா அடிக்கிறாங்க. இந்தியா அடித்து ஸோ இந்த குவார்டர் ஃபைனலில் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் கேப்டன் வந்து ஹர்மன்பிரீத் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். மொத்தம் 7 கோல் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் தவிர எல்லா மேட்சுமே அவர் வந்து கோல் அடிச்சிருக்காரு. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பிஆர் சிஜேஸ் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர் இருந்துட்டு இருக்காரு. பல காலமாக இந்தியாவுக்கு விளையாண்டுட்டு இருக்காரு. பல மேட்சஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரியான குரூஷியலான ஒரு பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் 2 கோலை வந்து சேவ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றது பயங்கரமான ஒரு அட்வான்டேஜும் வெற்றிக்கு ரொம்பவே முக்கியமான தேவையாகவும் இருந்துச்சு. அதை சரியான டயத்தில் அவர் பண்ணி கொடுத்தாரு. 2 சேவ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான சேவாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு இப்போ நகர்த்திருக்கு. செமிஃபைனல் போயிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நல்ல நல்ல டீம்ஸை ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி லீக் ஸ்டேஜில் வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து குவார்டர் ஃபைனலில் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டும் இந்த பர்ஃபார்மன்ஸும் இந்த நல்ல ஃபார்மும் அடுத்த மேட்ச்சில் இருக்கும் பட்சத்தில் இந்தியா செமிஃபைனலையும் ஈஸியாக கிராக் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு ஆர் சில்வர் அப்படின்றது இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக இருக்க போது. அந்த கோல்டுன்றதை ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் இந்தியன் ஹாக்கி மென்ஸ் டீம் அடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் எழுந்திருக்கு.